கடைசியாக 3:22க்கு ஒரு லாங் ஆர்டர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 15 கிலோமீட்டர் 98 ரூபா. அங்கே போன கதவை கஸ்டமர் வந்து லாங் லொக்கேஷன் வச்சுட்டாங்க. லொக்கேஷனா அந்த பில்டிங் ஆண்டு வைக்கிறதுக்கு அந்த பக்கம் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் ஆண்டு வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து இந்த பில்டிங் வரணுமானா மொத்தம் சுற்றின்னு வரணும். சுற்றின்னு வந்து அந்த இடத்துக்கு போய் தேர்ட் ஃப்ளோர் 10th டவர் தேர்ட் ஃப்ளோரில் எடுத்துன்னு போய் கொடுத்தா, பையா எக்ஸ்ட்ரா கொடுங்க பையா இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேன், பத்தாத்துக்கு 15 கிலோமீட்டருக்கு 98 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வெச்ச லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு லாங்கு, மறுபடியும் அசைன் கூட ஆகாது, அது கம்ப்ளீட் கூட ஆகாது. மறுபடியும் நீங்கள் எந்த இடத்துல மார்ஜின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கே இது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா கொடுங்க பையான்னு கேட்டால் காசு இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வரவே வராது. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. லொக்கேஷன் நம்ம ராங்காக அந்த இடத்துல ராங்காக வச்சுட்டு இந்த இடத்துக்கு வர சொல்கிறதுக்கு மட்டும் வாய் இருக்கிறப்போ, எவ்வளோ லாங் ஆர்டர் காசு கம்மியாக கொடுக்குறப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்ற அந்த ஒரு இது கூடவா இல்லை, அவ்வளோ இதுவா? இந்த மாதிரி கேவலமான கஸ்டமர்லாம் பார்த்ததே இல்லை. நான் பெரிய தீவிரவாதி மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்குறதுமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதில் போய் எக்ஸ்ட்ராலாம் கேட்காத, நீ ஸ்விக்கியில் உனக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பையா ஸ்விக்கியில் எக்ஸ்ட்ரா வரல பையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ எல்லாம் காட்டுறேன். பையா உங்கள் ஆர்டருக்கு எவ்வளோ தான் வந்துருக்குதுன்ட்டு, ஆனாலும் கொடுக்க மாட்டேன். இப்போ அந்த இடம் வந்து அந்த இடத்துல அசைன் ஆகலை. கஸ்டமர் கேர் கால் பண்ணால் அவங்க சப்போர்ட்டும் பண்ணல. இப்போ நான் வந்து எங்கே ராங் லொக்கேஷன் வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்துக்கே போகிறேன். அந்த இடத்துக்கே போனால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல.